ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்வீட் கார்ன் 1½ கப், கேரட் 1, பீன்ஸ் 10 பொடியாக நறுக்கி கொள்ளவும், பச்சை பட்டாணி 1/4 கப், வெங்காயத்தாள் சிறிதளவு, இஞ்சி 1 அங்குல துண்டு பொடியாக நறுக்கவும், வெங்காயம் பொடியாக நறுக்கியது 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் சிறிதளவு, மிளகுத்தூள் ருசிக்கேற்ப, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, மல்லித்தழை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப் பண்றதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம். அதுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்துல கிட்டத்தட்ட 1½ லிட்டர் தண்ணி வச்சு அடுப்புல வச்சிருக்கேன். அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ளேயும் குழந்தைங்க கிட்ட பேசிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ ரெடி பண்ணிடலாமா? பண்ணிடலாம். உடனே இந்த சூப் சாப்பிடும்போது வெறுமனே சாப்பிட போறோம், எப்படி சாப்பிட போறோம்? அதுக்கு அந்த சூப்போட என்ன சாப்பிடலாம்? நான் இப்ப எதுவும் பண்ணல, ஆனா கேட்டுக்கிறேன். பெப்பர். ஆனா சூப் சாப்பிட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரெட் டோஸ்ட், அப்புறம் ஒரு சூப் ஸ்டிக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இல்ல அதெல்லாம் சாப்பிட்டுருக்கியா? பிரெட் டோஸ்ட் சாப்பிட்டுருக்கீங்க? வெஜிடேரியனா நீ? நான்வெஜ் சாப்பிடுவீங்க. நீங்களும் நான்வெஜ் சாப்பிடுவீங்க? நான்வெஜ் வெஜ். ஓ, நான்வெஜ் வெஜ். நான்வெஜ் சாப்பிட்டாலே வெஜ் சாப்பிடுறோம். ஓகே, சரி. நான்வெஜ்ல என்ன பிடிக்கும்? சிக்கன். எனக்கு மீன் பிடிக்கும். மீன் பிடிக்கும். மீன் வறுத்தா பிடிக்குமா, குழம்பு பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்கும். சோ உங்களுக்கு வந்து சிக்கன், மட்டன், ஃபிஷ் ஃப்ரை, அவ்வளவுதான். ஃபிஷ் ஃப்ரை, அவ்வளவுதான். அதான் அத்தனையும் சொல்லிட்டேன். அப்புறம் அவ்வளவுதான். நீங்க என்ன இஷ்டமா சாப்பிடுவீங்க? சிக்கன், மட்டன். ஓகே. ஆனா ஸ்கூலுக்கெல்லாம் நான்வெஜ் அலவுட் இல்ல, ஒன்லி வெஜிடேரியன். ஒன்லி வெஜ். அது வந்து ஸ்கூல் ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஒண்ணு வந்து மெஸ் பண்ணிடுவோம் நான்வெஜ், ரெண்டாவது இந்த ஸ்மெல். சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ரைட், சாப்பிட மாட்டாங்க. இது பண்ணக்கூடாதுங்கிறதுனால எடுத்துட்டு வரக்கூடாது. ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த நான்வெஜ் கொண்டு போய் பழக்க பண்ணிட்டோம்னா நம்ம இருக்கிற அந்த கொஞ்சம் வெஜ் கூட சாப்பிட மாட்டோம் இல்லையா? அதனால வெஜிடபிள்ஸ் வெஜிடேரியன் சாப்பாடு கொண்டு போறது ரொம்பவே நல்லது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்து. ஸோ என்ன சாப்பாடு வெஜிடேரியன் சாப்பாடுல நீங்க எடுத்துட்டு போறதா ஸ்கூலுக்கு பிடிக்கும்? ஏதாவது வெரைட்டி ரைஸ் தானே? என்ன அம்மா சாப்பாடு அதெல்லாம் பண்ணி செஞ்சு கட்டி கொடுப்பாங்க. பொட்டேட்டோ ரைஸ். ரைஸ்லயே பொட்டேட்டோ போட்டு மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இதே பொட்டேட்டோ ரைஸ்லயே போட்டா தொட்டுக்கிறதுக்கு என்ன வச்சுப்ப? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுலாம், வேலை முடிஞ்சது. சாம்பார் சாதம், கேரட் ரைஸ். நம்ம ப்ரோக்ராம்ல நிறைய குழந்தைங்க இதான் சொன்னாங்க, நான் செஞ்சு வேற காமிச்சேன். கேரட் ரைஸ், பீட்ரூட் ரைஸ், அது பயங்கர கிரேஸ் எல்லாருக்கும். அந்த கேரட் ரைஸ், பீட்ரூட் ரைஸ் இல்ல, அதுக்குள்ளயும் பாரு, நம்ம பேசிட்டே இருந்தத தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் இன்னைக்கு வந்து இதுல ஒரு கேரட்டும் 10 பீன்ஸும், கேரட் கொஞ்சம் பெரிய சைஸ் கேரட்டா எடுத்து எல்லாம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதை போட்டுடுறேன். இப்ப நான் உப்பு சேர்க்கல இன்னும், இது கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஒண்ணுன்னா இதுல கலக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு கொடுத்துருக்க கார்ன்ல 1 கப் கார்னை வந்து அப்படியே ஒண்ணும் பாதியமா ஒரு சுத்தி, அதாவது முழுசாவும் இருக்கும், உடஞ்சும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு இதுலதான் அரைச்சிருக்கோம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. கொஞ்சமா அதை ஒரு சுத்திட்டு எடுத்துடலாம். பிஃபோர் பட்டன் யூஸ் பண்ணி, அதாவது பல்ஸ் மோட்ல வந்து ஒரு அடி அடிச்சு எடுத்துடலாம். அந்த மாதிரி அடியா வச்சிருக்கேன். மீதி வந்து அது அப்படியே கொஞ்சம் முழு கார்ன் வச்சிருக்கேன். ஏன்னா அது சாப்பிடும்போது அந்த கார்ன் வாயில படும்போது நல்லா இருக்குங்கிறதுனால அப்படியே வச்சிருக்கோம். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இந்த சீசன் சமயத்துல கிலோ 30 ரூபாய், 25 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கெல்லாம் விற்கிற போது கார்ன் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம நல்ல ஒரு குக்கர்ல 2 விசில் விட்டு எடுத்துட்டு கத்தி வச்சு லேசா நிமிண்டிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த முத்துக்கள் தனித்தனியா வந்துடும். அந்த கார்ன்ல இருந்து கார்ப்ஸ்ல இருந்து தனித்தனியா வந்துடும் எல்லாம். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் நம்ம அதை நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு அதிகமா உங்க ஃப்ரீசர் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு அதிகமாகவுமே நீங்க நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவையான போது குழந்தைங்க கிட்ட நம்ம எல்லாம் கொடுக்குற மாதிரி இதையுமே ஈவினிங் வந்தோடனே ஒரு கொதிக்கிற தண்ணியில இதை எடுத்து போட்டு சும்மா ஒரு கொதி விட்டு வடிகட்டிட்டு அதை சாட் மசாலாவோ அல்லது எலுமிச்சம்பழமோ அல்லது கொஞ்சம் வெண்ணெயோ இது போட்டு கலந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வெளியில வாங்கி கொடுக்கறத விட நல்லா ஹெல்தியா இருக்கும். சரி, இப்ப யாருக்கு பாட தெரியும், ஆட தெரியும்? வெக்கப்படாம சொல்லு. உனக்கு ஆட தெரியுமா? ஐயோ, பாட தெரியுமா?
நானும் சேர்ந்து பாடுறேன்டா, சத்தம் இல்லாம 2 பேரும் பாடுவோம். ஒருத்தரும் அவங்களாம் பாக்குறவங்களுக்கு நீ பாடியா நான் பாடினேன்னு தெரியாது, பாடிடுவோம். வேணாமா? எல்லாத்துக்கும் வெக்கப்படுவியா? ரொம்ப வெக்கப்படுவியா? நீங்க என்ன பாடுவீங்களா? என்ன பாட்டு பாடுவீங்க? எங்க ஸ்கூல்ல பரதநாட்டியத்துல ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. பாடிக்கிட்டே ஆடுவீங்களா? நீங்க பாரதியார் எழுதின பாட்டு பாரதியார் எழுதின பாட்டு. குட்டி, வெரி குட். தெரியுமா? பாடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 7 நிமிஷம் இந்த கேரட்டும் பீன்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்ப நசுக்கி வச்சிருக்கோம் சொன்னா ஒரு அடி அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த கார்ன் இதுல சேர்த்துக்கிறேன். அதோட கூட ஒரு சிட்டிகை மஞ்சள். இது வந்து கார்ன் சேர்க்கும் போது அந்த லைட் எல்லோவோட இன்னும் கொஞ்சம் ஒரு லைட் எல்லோ சேர்த்தோம்னா அதை பார்க்க அழகா இருக்கும். ஒரு மாதிரி அந்த கலர்ஃபுல்லா காய்கறி எல்லாம் சேரும்போது அதை பார்க்கவே நல்லா இருக்கும். இதோட கொஞ்சமா பொடியா நறுக்குன இஞ்சி, வெங்காயம், பூண்டு. இந்த பூண்டெல்லாம் ஆப்ஷனல், பிடிக்காதவங்க பூண்டை நிறுத்திடலாம். பட் ஆக்சுவலா பூண்டு போடும்போது இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட பட்டாணி, நான் ஃப்ரீஸ் பண்ண பட்டாணி எடுத்திருக்கேன், ஃப்ரோசன் பீஸு அதை எடுத்திருக்கேன். அதோடைய இந்த கார்ன் முழுசு முழுசா இருக்கும் இல்லையா, இந்த கார்ன் இது இதோட வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தகுந்த உப்பு இதுல போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆனா அப்பப்ப தொள்ளாவி விட்டுட்டே இருக்கணும். தொள்ளாவி விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல கலர்ஃபுல்லான ஒரு சூப்பு. அதே சமயம் கொஞ்சம் ஹெல்த்தியாவும் இருக்கும். இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால. இதுல பைண்டிங் ஏஜென்ட் கொஞ்சம் இந்த குழகுழப்பு கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் சேர்க்கிறேன். அதுல நீங்க ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். இந்த கார்ன்ஃபிளவர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க கார்ன்ஃபிளவர் அவாய்ட் பண்ணிட்டு ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அது லேசா ஒரு வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அல்லது இது தின்ன அரரோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அரரோட்டு மாவு, அந்த மாவை சேர்த்தும் இதுல நல்லா கரைச்சி ஊத்திக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே எது உங்களுக்கு பிரியப்படுறீங்களோ அதை நீங்க சேர்த்துக்கலாம். இதுல வந்து இந்த அரிசி மாவு அந்த மாதிரி விஷயங்கள் இதுல சேராது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வேகட்டும். சரி, இப்ப நாங்க உங்க டான்ஸ பார்க்க ரெடி ஆயிட்டோம். சூப் ஒரு பக்கம் ரெடி ஆகுது. பாடுங்க. ஆனா வந்து இந்த கேரட் பீன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்வீட் கார்ன் நறுக்கி போட்டீங்களே, அப்புறமா உண்மையாலே கடையில போட்ட பவுடர் போட்டு தண்ணியில கலப்போம்ல, அதே மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு. இல்ல, குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க அதே மாதிரி இருக்குதான்னு சொல்லுங்க. சரியா? சூப்பரா ஃபாலோ பண்ணிருக்கீங்களே. வீட்டுல அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா சமைக்கலாம்? நல்லா பண்ணுவீங்களா? சூப்பர். என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க? பாரு, அவன் பாரு, பொம்பளை பிள்ளை நீ பேசாம இருக்க, அவன் சொல்றான். நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க அம்மா? சாம்பார் கழுவி தருவியா? தங்கம்டா. அதெல்லாம் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. எப்ப ஸ்கூல் நாள்ல முடியாது, லீவ் நாள்ல இல்லையா? ஸ்கூல் நாள்லயும் பண்ணுவீங்களா? ஸ்கூல் நாள்ல எப்படி குட்டி உங்களுக்கு டைம் கிடைக்கும்? சாயந்தரம் வந்த உடனே. ஓ, உங்க அண்ணனும் ஹெல்ப் பண்ணுவாரா? 2 பேரும் தான் பண்ணுவீங்க. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எல்லாமே கத்துக்கணும்ல நம்மளும். ஓகே. ஏன்னா நீங்களாம் படிப்பு முடிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்குறீங்க, வெளிநாட்டுல போய் படிக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் சர்வைவல்னு சொல்லுவாங்களே, நம்மளுக்கு நமக்கு தேவையானதை செஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு தெரிய வரும். சார் மேடம், சொல்லுங்க மேடம். சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க அம்மாக்கு? பண்ணுவாங்களா? பண்ண மாட்டீங்களா? ஜூச்சோ பாரு, அவன் பண்ண மாட்டாங்கிறான். சப்பாத்திக்கு மாவு பேசுங்க. ஓ, சப்பாத்திக்கு மாவு பேசுவீங்களா? அதெல்லாம் பேசி கொடுத்துருவீங்களா? சப்பாத்தி திரட்டுறதெல்லாம் உடம்பு முடியலன்னா நான் பிரெட் டோஸ்ட் பண்ணி தருவேன், சூப் செஞ்சு தருவேன். ஓ, அதெல்லாம் பண்ணுவேன். அது போதுமே. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை கத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வளர்ந்தவன கத்துக்கலாம். இப்ப அம்மா பயப்படுவாங்க உங்களை கிச்சனுக்குள்ள விடுறதுக்கு இல்ல. இப்போ உங்க தங்கச்சி ஒரு டான்ஸ் ஆடுறது பாக்குமா? எல்லாரும் ரெடி, நீங்க ஆடுறது பார்க்க. ஆடுங்களேன். சரி, பரவாயில்ல, ஒரு பாட்டு பாடு. மூஷிக வாகன மோதக ஹஸ்த ஷாமர கண்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்னேஸ்வர
நவிநாயக பாத நமஸ்தே. சூப்பர். இது ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்களா? டெய்லி பிரேயர் சாங் உங்களுக்கு? ஆ, பரதநாட்டியத்தை அவளுக்கு சொல்லி தருவாங்க. உங்களுக்கு பிரேயர் சாங்லாம் உண்டு இல்ல? ஆ. மார்னிங்கா அசம்பிளிலயா இல்ல மத்தியானம் மார்னிங்கும் பாடுவாங்க, பிரேயர்? ஸ்கூல் விடும்போது. ஸ்கூல் விடும்போதும் பிரேயர் சொல்லிதான் ஸ்கூல் முடிப்பாங்க. ஓ, மார்னிங் வந்து உங்களுக்கு அசம்பிளிலயா இல்ல ஒவ்வொரு கிளாஸும் இண்டிவிஜுவலா தனியா பிரேயர்ஸ் இங்கே மட்டும் அசம்பிளி, அப்புறம் கிளாஸ்ல. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த காய் உருளை வெந்துக்கும். இதுல கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன், பார்த்துப்போம். இதுக்கு இடையில கொஞ்சம் உப்பு. அதோட மிளகுத்தூள். காரம் பிடிக்குமா? நல்ல கார சாரமா பிடிக்குமா இல்ல லைட்டா காரம் பிடிக்கும்? நல்ல காரமா. இந்த அவனும் காரம் சொல்ல, உங்களுக்கு லைட்டா காரம் வேணும். அது போதும். ஓகே. ஏன்னா மீன் குழம்பு மீன் வறுவெல்லாம் கார சாரமா பண்ணாதானே இல்ல? இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொத்தமல்லி, அதோட வெங்காயத்தாள். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். அதையும் கலந்துட்டு நீங்க பேசி முடிக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பே வச்சு முடிச்சுட்டேன். அவ்வளவுதான் பேசியிருக்கீங்க. போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஐயோ இந்த குழந்தைங்க இவ்வளவு தான் பேசியிருக்காங்களேன்னு நினைச்சுக்குவாங்க. வித்தியா, இன்னும் கொஞ்சம் நல்லா பேச முடிவு டிசைட் பண்ணிட்டு வந்தியா என்ன பேசலான்னு? இல்லையா? நீ முடிவு பண்ணலையா? வரும்போது அப்படியே பிளாண்டா வந்துட்டீங்களா? எது இருந்தாலும் ஓகே. அவ்வளவுதான். சரி, இப்ப எல்லாம் போட்டாச்சு. இப்ப நம்ம நல்லா உங்க மூக்குக்கெல்லாம் வாசனை வந்து அப்படி டேஸ்ட் அட்ராக்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் பட்டர் போட்டுட்டோம். சால்டட் பட்டர் போட்டா ஃபிளேவர் நல்லா இருக்கும்ல. வருதா பத்தியா? சூப் ரெடி ஆயிடுச்சு. நான் கப்ல ஊத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் விடுகதை ஏதாவது போட தெரியுமா? 5 ஷர்ட் போட்டுப்பான், ஆனா அவனுக்கு உடம்பு இருக்காது. 5 ஷர்ட் போட்டு பூட்டா? இல்ல, 5 ஷர்ட்டா? அது எப்படி? ஆனா உடம்பு இல்லாம ஒரு 5 ஷர்ட் எப்படி அவன் போட்டுப்பான்? அது காய்கறியிலே ஒண்ணு வரும். க்ளூ கொடுக்குறேன். காய்கறியிலேயே வரையா? காய் சாப்பிடுன்னு சொன்னதுக்காக எனக்கு தண்டனையா? இரு நான் சொல்லிடுறேன். பட்டாணி, வெங்காயம். வெங்காயம். தேங்க்யூ கண்டுபிடிச்சிட்டேன் பார். அது நான் சொன்னதுக்காக நீ காய் சாப்பிடணும், சரியா? ஓகே. உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஓகே. இப்போ இதுல கொஞ்சம் வெங்காயத்தாள் பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கணும், நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும் இல்ல? சூப்புக்கு நல்ல மழை, அந்த மழைக்கு குளிருக்கு சூப்பு எப்படி இருக்கும் இல்ல? சூப்பரா சூப்பரா இருக்கும். சாப்பிடலாம். இப்ப குடிச்சு பாரு. நல்லா இருக்கா? நிஜமாவா? ஜாக்கிரதை. இன்னும் காரம் போட்டுருக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டு, நான் கொஞ்சமா தான் போட்டேன். உங்களுக்கு வேணா மேல மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் காரம் சாரமா அதை குடிக்கலாம். அம்மா பண்ணி தர சொல்றீங்களா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் காரம் வேணும் இல்ல? ஓகே, காரம் போட்டு சாப்பிடலாம். நல்ல ஒரு கார்ன் வெஜ் சூப் பண்ணோம். குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு காரசாரமா கேட்கறாங்க. யூஸ்வலா குழந்தைங்க காரம் கம்மியா கேட்பாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த நிகழ்ச்சியில உங்க குழந்தைங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களும் இந்த ப்ரோக்ராம்ல கலந்து உங்களையும் சந்தோஷப்படுத்துவாங்க, எங்களையும் சந்தோஷப்படுத்துவாங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.